இப்ப இவன் கேட்டான், அதனால என்னம்மா ஆச்சுன்னா, ஒண்ணும் இல்லடா, உங்க அக்காவை பொண்ணு பார்க்க வந்துட்டு இப்ப ஒன்ன பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. எனக்கு என்னன்னா, கம்பன் தசரதன் வாயிலாக இந்த உலகிற்கு அற்புதமான ஒரு செய்தியை தந்தான். ராவணனை கூப்பிட்டு நீ முடிசூடிக்கணும்னு சொன்னான். சொல்வதற்கு முன்பாக ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் அற்புதமான ஒரு செய்தியை தந்தான். மன்னவர் ஆடவர் அல்ல, வானவர்க்கு அரசாம் பொன்னின் வார் கடல் புரந்தரன் போலியர் அல்ல, நோன்பு இழைத்தவர் அல்ல, வேறு யாரு? சொல்வரா மகப்பெற்றவர் அருந்துயர் துறந்தார். இந்த உலகத்தில் யார் உயர்ந்தவர்கள்? ஒரு கேள்வியை கேட்டான் தம்பி. இந்த உலகத்தில் யார் உயர்ந்தவர்கள், யாருக்கு வருத்தமே இல்லை அப்படின்னு கேள்வியை கேட்டுட்டு கம்பன் தசரதன் வாயிலாக ராமனுக்கு சொன்னான். என்ன பதில் சொன்னான் தெரியுமா? இந்த உலகத்தில் யார் உயர்ந்தவர்கள் தெரியுமா? வானுலகத்தில் இருக்கக்கூடிய தேவர்களா? இல்லை. அந்த தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய தேவேந்திரனா? அவனும் இல்லை. இந்த பூலோகத்தை ஆளக்கூடிய மன்னன் இருக்கிறானே அரசன், அவனா? இல்லை. செல்வந்தர்களா? அவர்களும் இல்லை. நோன்பு நோக்கக்கூடிய ஞானிகளா? அவர்களும் இல்லை. பிறகு யாரா இந்த உலகத்தில் உயர்ந்தவர்கள் தெரியுமா? எல்லோரும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் பெற்றோர்களே. தான் சொன்ன சொல்லை கேட்டு நடக்கும் பிள்ளைகளை பெற்ற ஒவ்வொரு தாயும் தந்தையும் தான் உயர்ந்தவர்கள் என்று சொன்னார். சொல்லிட்டு நீதான்ப்பா நாளைக்கு முடிசூடிக்கணும்னு சொல்றாங்க. சொன்னோட ராமன் சொன்னா, யாரு கொற்றவன் ஏவியது அது என் செயல் என்றோ. அப்பா என்ன சொன்னாரோ அதை கேட்டுத்தானே ஆகணும். அதுல மகிழ்ச்சியும் இல்லை வருத்தமும் இல்லை, நான் ஏத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு. இதுல இருந்து ஒரு செய்தி இந்த உலகிற்கு உண்டு. வழிகாட்டும் தந்தை, வழிநடத்தும் பிள்ளை. வழிகாட்டும் தந்தையாக தசரதன், வழிநடத்தும் பிள்ளையாக ராமன் ஒவ்வொரு இல்லத்திலும் இருந்தால் அந்த இல்லம் சொர்க்கமாக மாறும் என்பதுதான் எங்களுடைய வாக்கு. சார், பரதன் ராமனை தேடி காட்டுக்கு போறான். போய் என்ன சொன்னா, உன்னை காட்டி கம்சாங்களே, வரம் பெற்றாலே தாய், அவளை பழித்தான். வரம் கொடுத்தானே தந்தை, தசரதனையும் பழித்தான். மிகப்பெரிய பழிக்கு அவர்களை ஆளாக்கினான் பரதன். யார்கிட்ட? ராமன் போய் சொன்னான். ராமன் எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுக்கிட்டு கடைசியா, தம்பி வரதா, ஒரே ஒரு செய்தியை நான் உன்கிட்ட சொல்லுப்பான். பரதனும் கேட்டுட்டான், அண்ணன் கேட்டுக்கணும் அப்படின்னு கேட்டான். எனக்கு தெரிஞ்சு